சிறகடிக்க ஆசை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு ரோகிணியோட கதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஏன் வீட்டில் சொல்ல மாட்டேன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், என்ன மீனா நீங்களும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நீங்களும் மிடில் கிளாஸ் தான். ஆனால் உங்களை ஆன்ட்டிக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொல்கிறது தான் மனோஜும் கேட்டுக்கிட்டு இருக்கான். மனோஜை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மனோஜுக்காக என் உயிரும் கூட நான் கொடுப்பேன். ஆனால் ஆண்டி சொன்னாங்கிறதுக்காக மனோஜும் என்னை வெறுத்துட்டாக்க, என்னை வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? கிருஷோட வாழ்க்கை என்ன ஆகும்? இல்லை என்னோட வாழ்க்கையும் என்ன தான் ஆக போகுது? அதனால தான் ஆன்ட்டி மனசில் இடம் பிடிக்கிற வரைக்கும், மனோஜ்க்கு நான் தான் முக்கியம்னு தெரிகிற வரைக்கும் நான் இந்த விஷயத்த மறைச்சு தான் வச்சாகணும். வேறு வழியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் மாமாவோட பேச்சை மீறி அத்தையால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பேசாமல் சொல்லிடுறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. புரியுது மீனா. ஆனால் இருந்தாலையும் ஆன்ட்டி சொல்கிறத மட்டும்தான் மனோஜ் கேட்பான், இல்லைன்னா கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க ரோகிணி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் கேட்குறேன். ஆனால் சரியான சந்தர்ப்பம் வரும்போது நீங்களே எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படியே சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. ரோகிணி, கண்டிப்பாக மீனா என்னை பற்றின விஷயத்த நானே டைம் வரும்போது சொல்லிடுறேன். அதுவரை தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.